Hello friends, I'm Maha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கலாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனல் பாத்தீங்க அப்படினா இப்போ 30 days கிளாஸ் போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம டே 20 வரைக்கும் நம்ம சூப்பரா பார்த்து முடிச்சாச்சுங்க. இப்போ நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா? இதுதான் டே 20 கான எக்ஸாக்ட்டான ஹோம்வொர்க் அண்ட் ஆன்சர் நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க. இன்னைக்கு நம்ம டே 21ல என்ன பார்க்க போறோம் அப்படினா மாடல் ஆக்ஸிலரி வெர்ப். சோ அதுல இருக்கிற can அப்படிங்கற இந்த வேர்டை வச்சு நம்ம எப்படிலாம் நிறைய சென்டென்ஸ் உருவாக்கி பேசலாம் சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஓகேங்களா? ஓகே. இங்க பாருங்களேன். can அப்படினா தமிழ்ல எக்ஸாக்ட்டா கரெக்ட்டா சொல்லணும் அப்படினா முடியும். நம்ம எப்பெல்லாம் முடியும் அப்படினு சொல்றோம்? நம்மளால ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படினா முடியும் சொல்லுவோம். ஒரு விஷயத்தை செய்யிறதுக்கு ஒரு செயலை செய்யிறதுக்கு நமக்கு எபிலிட்டி இருக்கு, திறன் இருக்கு அப்படினா என்னால முடியும் அப்படினு சொல்லுவோம். புரிஞ்சா? சோ எங்கெல்லாம் நீங்க உங்களால ஒரு விஷயத்தை செய்ய முடியுதோ அங்க முடியும் அப்படினு சொல்றீங்க அப்படினா அங்க can வச்சு பேசுங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. என்னால் பாட முடியும். நீங்க கேக்குறீங்க, உன்னால பாட முடியுமாப்பா அப்படினு கேக்குறீங்க. என்னால பாட முடியும். என்கிட்ட இருக்கிற திறமைய என்னால செய்ய முடியும் அப்படினு சொல்ல வரேன். என்கிட்ட அந்த பாடுற ஒரு எபிலிட்டி இருக்கு அப்படினு சொல்ல வரேன். ஓகேங்களா? என்னால பாட முடியும். ஓகே, இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி பேசணும். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் பேசணும், அதுக்கு அப்புறம் can அப்படிங்கறத பேசணும், அதுக்கு அப்புறம் verb-ஓட ஃபர்ஸ்ட் ஃபார்மை பேசணும். சப்ஜெக்ட் அப்படினா யாரால் ஒரு செயலை செய்ய முடியுமோ அவங்க தான் சப்ஜெக்ட். யாரால் ஒரு செயலை செய்ய முடியும் அப்படினு சொல்லிருக்கோம்? என்னால். என்னால் அப்படினா எப்படி சொல்லலாம்? என்னால் I. ஓகே, இப்போ சப்ஜெக்ட்டை நம்ம பேசி முடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பேசணும் அப்படினா முடியும். முடியும் அப்படினா can. I can. ஓகே, என்னால முடியும். I can. உன்னால முடியும். You can. அவங்களால முடியும். They can. அவளால் முடியும். She can. அவனால் முடியும். He can. அதனால் முடியும். It can. ராஜாவால் முடியும். ராஜா can. புரிஞ்சா? சப்ஜெக்ட்டை பேச போறீங்க, அதுக்கப்புறம் can அப்படிங்கிற மாடல் ஆக்ஸிலரி வெர்பை பேச போறீங்க. ஓகே, இப்போ can நம்ம பேசியாச்சு. can அப்படின்னா முடியும். ஓகே, தேர்ட் பாருங்களேன். verb தான் பேசணும். verb அப்படின்னா என்னால் என்ன செயலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். என்ன செயலை செய்ய முடியும்? பாட முடியும். இதுதான் verb. ஓகேங்களா? பாடுறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷ்ல? sing. that's all. I can sing. என்னால் பாட முடியும். எல்லாருக்குமே இந்த சென்டென்ஸை ஈஸியாக பேச தெரியும். பட் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு ஒரு சென்டென்ஸ் எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால தான் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக சின்ன குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி புரிய வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஈஸியாக புரிஞ்சிருச்சா? உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணும்போது ஷேர் பண்ணும்போது இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த can அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? ரொம்ப சிம்பிளுங்க. நம்மகிட்ட ஒரு எபிலிட்டி இருக்குது, அதை நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல வரோம். ஸோ எங்கெல்லாம் முடியும் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்களோ அங்கே can வச்சு பேசுங்க. இந்த கான்செப்ட் நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நிறைய சென்ஸை நம்ம பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு இந்த 30 days கிளாஸஸ்க்கான PDF ஃபார்மெட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாங்க. இந்த 30 days கிளாஸஸ்க்கான PDF ஃபார்மெட்டில் மொத்தமாக எத்தனை பேஜஸ் கிட்ட இருக்கும் அப்படின்னா 1000க்கு மேலே இருக்கும். ஸோ if you want, உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்கியதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. இங்கே நான் can வச்சு 3 சிம்பிளான சென்ஸ் எழுதிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான சென்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கிலீஷில் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கலாம். இந்த 30 நாள் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் மட்டும்தான் இருக்கும். ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே முடிக்கணும், ஸோ அந்த சின்ன மேப் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 30 days கிளாஸ் இப்போ தான் நீங்கள் இங்கே ஃபர்ஸ்ட் பார்க்கிங்கன்னா டே 1லேருந்து பார்க்க ஆரம்பிங்க. ஓகே, இங்கே நான் 3 சென்டென்ஸ் எழுதிருக்கேன். இந்த 3 சென்டென்ஸையும் இப்போ இருந்து உங்கள் எல்லாராலுமே இங்கிலீஷில் பேச முடியும். வாயத்தை வந்து பேசுங்க. உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் வரிசையாக பண்ணிட்டே வாங்க. யாருமே அமைதியாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். என்னால் அவர்களுக்கு உதவ முடியும். என்னால் முடியும் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். ஓகே, இதை எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பேசணும்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா யாரால் ஒரு செயலை செய்ய முடியும்? என்னால். என்னால் I. ஓகே, என்னால் முடியும். I can. என்னால் முடியும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பேசணும்? verb-ஓட ஃபர்ஸ்ட் ஃபார்மை தான் பேசணும். verb-னா என்ன? செயல். நம்மளால் என்ன செயலை செய்ய முடியும்? உதவ முடியும். உதவி செய்யறதுக்குன்னு சொல்ல இங்கிலீஷில்
ஹெல்ப், உதவுறதுக்கு ஹெல்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஐ கேன் ஹெல்ப், என்னால் உதவ முடியும். இன்னும் இந்த சென்ஸ் முடியல. யாருக்கு உதவ முடியும்னு சொல்ல வந்திருக்கோம்? அவர்களுக்கு. அவர்களுக்குன்னு எப்படி சொல்லலாம்? அவர்களுக்கு அப்படின்னா தெம் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஐ கேன் ஹெல்ப் தெம், ஐ கேன் ஹெல்ப் தெம், என்னால் அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஒரு சில பேருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம். மகா இங்கே இக்குன்னா டூ அப்படின்னு தானே சொல்லி கொடுத்தீங்க, அப்படின்னா டூ தெம் அப்படின்னு தானே வரும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா? நம்ம இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக டூ வச்சு பேசணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. ஐ கேன் ஹெல்ப் டு தெம் அப்படி பேசணும்னா ஐ கேன் ஹெல்ப் தெம் அப்படின்னு பேசலாம். ஓகேங்களா? ஐ கேன் ஹெல்ப் தெம், என்னால் அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஈஸியாக புரிஞ்சிடுச்சா? ஓகே, உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட்டுங்க. என்னால் ராஜாவுக்கு உதவி செய்ய முடியும். இதுக்கான ஆன்சர் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் வரிசையாக சொல்லணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்களேன். ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஓகேங்களா? நம்ம அதிகமாக கேன் வச்சு பேசுவோம். ஓகே, அடுத்து பாருங்களேன். அவனால் வேகமாக ஓட முடியும். அவனால் வேகமாக ஓட முடியும். இப்போ டீச்சர் சொல்கிறாங்க அவனால் ஓட முடியாது, இப்போ அவனுக்கு காலில் ஏதோ வலி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் இல்லை மேடம், அவனால் ஓட முடியும். அவனால் ஓட முடியும் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். பார்த்தீங்களா எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள். சப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் பேசணும். சப்ஜெக்ட்னா என்ன? யாரால் ஒரு செயலை செய்ய முடியும். அவனால். அவனால் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஹி. ஓகே, அவனால் டக்குன்னு முடியும் அப்படிங்கிறத பேசிடுங்க. கேன். அவனால் முடியும். என்ன செயலை செய்ய முடியும்? ஓட முடியும். ஓடுறதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? ரன். ஹி கேன் ரன். அவனால் ஓட முடியும். என்ன இந்த சென்ஸ் முடியல. எப்படி ஓட முடியும்? வேகமாக ஓட முடியும். ஃபாஸ்ட். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஹி கேன் ரன் ஃபாஸ்ட். அவனால் வேகமாக ஓட முடியும். இப்போ சிம்பிளான டெஸ்ட்டுங்க. என்னால் வேகமாக ஓட முடியும். எப்படி பேசுங்க? நீங்களும் ஆன்சர் பண்ணுங்கள். வாயத்தை வந்து பேசுங்க. சின்ன சின்ன சென்டென்ஸு பேச ஆரம்பித்தா தான் நல்லாயிருக்குங்க. சிறு துளி தான் பெரு வெள்ளம். மேலே ஏறி முடிக்கணும் அப்படின்னா கீழே இருந்து தான் ஏற ஆரம்பிக்கணும். ஸோ சின்ன சின்ன சென்டென்ஸ் வந்து நீங்கள் பேச ஆரம்பிங்க. ஓகே, அடுத்து பாருங்களேன். நம்மால் ஆங்கிலம் பேச முடியும். எல்லாம் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுங்கள் பார்க்கும். நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியுங்க. ஆன்சர் பண்ணுங்கள். யாரால் முடியும்? நம்மால் முடியும். we can. நம்மால் முடியும். என்ன செயலை செய்ய முடியும்? பேச முடியும். we can speak. we can speak. என்ன பேச முடியும்? ஆங்கிலம், இங்கிலீஷ். we can speak English. இப்போ நம்மளால் இங்கிலீஷ் நல்லா பேச முடியும் அப்படின்னா we can speak English well. இப்போ இதுவே இந்த சென்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன வேர்ட் ஆட் பண்ணுறோம். நம்மளால் இங்கிலீஷை ரொம்ப நல்லா பேச முடியும். we can speak English very well. அப்படியே சின்ன சின்ன வேர்ட் ஆட் பண்ணி நீங்கள் நிறைய சென்ஸ் பேசலாங்க. பெரிய சென்ஸாக பேசலாம். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பேசிக்கான ஒரு சென்ஸ் எப்படி உருவாக்கி பேசணும்னு தெரிஞ்சிருச்சா? ஓகேங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட் இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். மறக்காமல் என்ன பண்ணணும்? கரெக்டுங்க. உங்களோட ஆன்சரை ஒரு தடவை வாய் திறந்து பேசுங்க. முடிந்தால் மட்டும் காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் இங்கே 3 சென்ஸ் இருக்கேன் பாருங்களேன். அவளால் நல்லா சமைக்க முடியும். அவளால் நல்லா சமைக்க முடியும். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பக்கம். வாய் திறந்து பேசுங்க. சூப்பருங்க, வெரி குட், கரெக்டு தாங்க. ஓகே, சப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் பர்சன். சப்ஜெக்ட் யாருங்க? யாரால் நல்லா சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிங்க? ஓகேங்களா? ஒரு ஆக்ஷன் ஒரு சென்டென்ஸில் இருக்குன்னா அந்த ஆக்ஷனை யாரால் செய்ய முடியுது அப்படின்னு சொல்ல வந்திருக்குமோ அந்த யாரால் அவங்க தான் சப்ஜெக்ட். அவளால். அவளால் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? ஓகே, ஷீ. அவளால் முடியும். ஷீ கேன். அவளால் முடியும். என்ன செயலை செய்ய முடியும்? பாருங்கள், சப்ஜெக்டை பேசுகிறோம், கேன் அப்படிங்கிற மாடல் ஆக்சிலரி வேர்பை பேசுகிறோம், அதுக்கப்புறம் வேர்போட ஃபஸ்ட் ஃபார்மை தான் பேசணும். என்ன செயலை செய்ய முடியும்? சமைக்க. சமைக்கிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? குக். ஷீ கேன் குக். அவளால் சமைக்க முடியும். இப்போ இந்த இடத்துல ஒரு சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், மேபி வரலாம். என்ன அப்படின்னா, மகா நம்ம எப்பயுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசும்போது ஹே ஷீட் இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் வச்சு பேசும்போது ஒரு சென்டென்ஸில் தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்துச்சு அப்படின்னா அந்த சென்டென்ஸில் வரக்கூடிய வேர்போட நம்ம எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ் சேர்த்து தானே பேசணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பார்த்தீங்களா? ஒரு சில பேருக்கு வரும். நல்லா கவனிங்க. நம்ம அதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது.
இது மாடல் ஆக்சிலரி verb. எங்கெல்லாம் can, could, may, might, will, should, must இந்த மாதிரிலாம் வருதுன்னு நினச்சிக்கோங்க. இதெல்லாம் மாடல் ஆக்சிலரி verb. இதுக்கப்புறம் வரக்கூடிய verb கண்டிப்பாக பாருங்கள் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும், V1ல் தான் இருக்கணும். ஓகேங்களா? சில பேர் இப்படி இதை நீங்கள் பேச வருவீங்க. ஷீ கேன் குக் அப்படிங்கிற verb-ஓட எஸ் ஆட் பண்ணி பேசுவீங்க. ஷீ கேன் குக்ஸ், அது தப்பு. அவளால் சமைக்க முடியும் அப்படின்னா ஷீ கேன் குக் அப்படின்னு தான் சொல்லணும். அவள் சமைக்கிறாள், இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அவள் சமைக்கிறாள் அப்படின்னா ஷீ குக்ஸ் அப்படின்னு தான் பேசணும். ஷீ குக் அப்படின்னு பேசக்கூடாது. புரிஞ்சா? ஓகேங்க. ஷீ கேன் குக், அவளால் சமைக்க முடியும். எப்படி? நல்லா சமைக்க முடியும். வெல், ஷீ கேன் குக் வெல், அவளால் நல்லா சமைக்க முடியும். இங்கேயுமே ஒரு சில பேர் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளாம் மிஸ்டேக் பண்ணி தான் நிறைய கற்றுக்கிட முடியும். ஷீ கேன் குக் குட் அப்படின்னு பேசுங்க. குட் அப்படிங்கிறது இங்கே பேசக்கூடாது. ஹீ இஸ் குட் பாய் அப்படின்னு சொல்லலாம். ஷீ இஸ் குட் கேர்ள் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த இடத்துல ஷீ கேன் குக் வெல் அப்படின்னு தான் பேசணுமே தவிர குட் அப்படின்னு பேசக்கூடாது. குட் வெல் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன சொல்லுங்கள், கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள் தாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன். என்னால் அதை செய்ய முடியும் கேட்குறீங்க என்கிட்ட. உன்னால் அதை செய்ய முடியுமாப்பா அப்படின்னு கேட்குறீங்க. என்னால் அதை செய்ய முடியும், எனக்கு அதை செய்யக்கூடிய எபிலிட்டி இருக்குது, செய்ய முடியும். எப்படி சொல்ல இதை நான்? என்னால் ஐ முடியும், கேன். என்ன செயலை செய்ய முடியும்? செய்கிற ஒரு செயலை செய்ய முடியும். செய்யறதுக்கு சொல்லுங்க டூ. ஐ கேன் டூ எதை? அதை. ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா தேட்னு அப்படின்னு சொல்லலாம். இல்லை நம்ம கேஷுவலாக நார்மலாக சொல்கிறோம் அப்படின்னா இட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? தப்பு கிடையாது. ஐ கேன் டூ தேட், ஐ கேன் டூ இட், போத் ஆர் கரெக்ட். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். ராஜாவால் மரத்தில் ஏற முடியும். ராஜாவால் மரத்தில் ஏற முடியும். தென்னை மரத்தில் காய் இருக்குது, ஏறுறதுக்கு என்னால் முடியல. கேட்குறாங்க யாரால் போய் ஏற முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. என்னால் ஏற முடியாதுப்பா, ராஜாவால் ஏற முடியும். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள். யாரால் முடியும்? ராஜாவால் முடியும். அப்போனா ராஜா கேன், ராஜாவால் முடியும். என்ன செயலை செய்ய முடியும்? ஏற முடியும். ஏறதுக்கு சொல்லுங்க கிளைம். கிளைம் எதில்? மரத்தில். மரத்தில் அப்படின்னா த ட்ரீ அப்படின்னு பேசுங்க. ஓகேங்களா? இப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், நம்மளால் ஒரு செயலை செய்ய முடியும் அப்படின்னு பாசிட்டிவாக பேசியிருக்கோம், முடியும். அப்போ அந்த முடியும் அப்படிங்கிறது எங்கே வந்துருக்குன்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள், சப்ஜெக்ட்க்கு அப்புறம் தான் முடியும் அப்படின்னு வந்திருக்கு. கேன், அவளால் நல்லா சமைக்க முடியும். இப்போ இதுவே இந்த இடத்துல அவளால் நல்லா சமைக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம எப்படி பேசலாம் பார்க்கலாமா? இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறத மட்டும் நல்லா கவனிங்களேன், ஈஸியாக புரிஞ்சுருங்க. இப்போ அவளால் முடியும், இதை மட்டும் நம்ம எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சூப்பர், வெரி குட்ங்க, கரெக்டுங்க. ஷீ கேன், அவளால் முடியும். இப்போ நல்லா கவனிங்களேன், சப்ஜெக்ட்க்கு அப்புறம் நம்ம கேன் வச்சு பேசுறதுனால அந்த சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக இருக்குது. அவளால் முடியும், ஷீ கேன். இப்போ இந்த இடத்துல அவளால் முடியுமா அப்படின்னு நம்ம கேள்வியாக கேட்குறோன்னா எப்படி கேட்கலாம்? இந்த கேள்வி எப்படி இருக்குது? அவளால் முடியுமா அப்படின்னா பாசிட்டிவாக கேள்வி கேட்குறோம். அவளால் முடியுமா, இந்த கேள்வி எப்படி கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த கேன் அப்படிங்கிற மாடல் ஆக்சிலரி வெர்பை அப்படி தூக்கி முன்னாடி போடுங்க. கேன் ஷி, அவளால் முடியுமா, இது பாசிட்டிவ் கொஸ்டின். ஓகேங்களா? பாசிட்டிவ் கேள்வி வாக்கியம். உங்களுக்கு இந்த ரெண்டுக்குமே அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிடுச்சா? புரிஞ்சிடுச்சா? நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை பேசுகிறோம் அப்படின்னா அது பாசிட்டிவான சென்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம கேன் வச்சு பேசுகிறோம் அப்படின்னா அது பாசிட்டிவான கேள்வி வாக்கியம். ஈஸியாக புரிஞ்சிடுச்சா? இப்போ நம்ம தமிழில் பார்க்கலாம். ஷீ கேன் அப்படின்னா அவளால் முடியும். என்ன செயலை செய்ய முடியுமோ அந்த செயலை நம்ம பேசினா போதும். ஓகே, இந்த சென்டென்ஸ் நல்லா கவனிங்க. அவளால் முடியுமா,
கேன் ஷி அவளால் முடியுமா? அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஒரு பாசிட்டிவான கேள்வி எப்படி கேட்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இங்கே நான் 3 சென்டென்ஸ் வந்திருக்கேன். இந்த 3 சென்டென்ஸை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா முடியுமா அப்படின்னு தான் நம்ம பேசியிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். உன்னால் இதை செய்ய முடியுமா? உன்னால் இதை செய்ய முடியுமா? எப்படி கேட்கலாம்? உன்ட்ட இதை செய்யக்கூடிய எபிலிட்டி இருக்குதா? இதை செய்யக்கூடிய எபிலிட்டி உன்ட்ட இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஓகேங்களா? உன்னால் இதை செய்ய முடியுமா? எப்படி கேட்கலாம்? முடியுமா அப்படின்னு அப்படி பேசலாம். சூப்பர், கரெக்டுங்க. கேன் வச்சு தான் கேள்வி கேட்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு இன்னொன்று சொல்லி கொடுக்க பாருங்களேன். இப்போ கேன் அப்படின்னா முடியும் அப்படின்னு நம்ம சொல்லணும். கேன் அப்படின்னா முடியும். இப்போ இந்த கேன் பார்த்திங்க அப்படின்னா கேள்வியாகவும் கேட்போம். எப்போ அப்படின்னா முடியுமா. இப்போ இங்கே நம்ம முடியுமா அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பேசுகிறதுனால கேன் வச்சு தான் கேட்கணும். ஓகேங்களா? கேனுக்கு 2 அர்த்தம் இருக்குது. முடியும், முடியுமா. புரிஞ்சா? பாருங்கள், இங்கேயும் கேன் தான், இங்கேயும் கேன் தான். நம்ம பாசிட்டிவாக பேசுகிறோம் அப்படின்னா முடியும் அப்படின்னு அர்த்தம் வரும். நம்ம பாசிட்டிவாக கேள்வி கேட்குறோம் அப்படின்னா முடியுமா அப்படிங்கிற அர்த்தம் வரும். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதாங்க. ஓகே, கேன் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பேசிட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்டை பேசணும். இங்கே யார் சப்ஜெக்ட் சொல்லுங்கள் பார்க்கும்? உன்னால். கேன் யூ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பேசணும்? வேர்ப். இங்கே என்ன வேர்ப்? செய்கிறது தான். செய்கிறதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? டூ. கேன் யூ டூ? உன்னால் முடியுமா? எதை செய்ய முடியுமா? இதை. இட். கேன் யூ டூ இட்? கேன் யூ டூ திஸ்? ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்கன்னா திஸ் வச்சுன்னு பேசுங்க. இப்போ நார்மலாக பேசுங்கன்னா இட் வச்சு பேசுங்க. ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? புரிஞ்சா? கேன் யூ டூ திஸ்? கேன் யூ டூ இட்? உன்னால் அதை செய்ய முடியுமா? ஓகே, அடுத்து பாருங்களேன். அவளால் எனக்காக காத்திருக்க முடியுமா? அவளால் எனக்காக வெயிட் பண்ண முடியுமா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். டக்கு டக்குன்னு பேசுங்க. முடியுமா? கேன். யாரால் முடியுமான்னு கேட்டிருக்கோம்? அவளால். அவளால்னா ஷீ. கேன் ஷீ. ஓகே, என்ன செயலை செய்ய முடியுமா? பாருங்கள், கேன் சப்ஜெக்ட் ஷீ. காத்திருக்க முடியுமா? காத்திருக்க முடியுமா அப்படி சொல்லலாம். வெயிட். கேன் ஷீ வெயிட்? அவளால் காத்திருக்க முடியுமா? யாருக்காக காத்திருக்க முடியுமா? எனக்காக காத்திருக்க முடியுமா? எனக்காக அப்படின்னா காக அப்படின்னா ஃபார். எனக்காக அப்படின்னா ஃபார் மீ. கேன் ஷீ வெயிட் ஃபார் மீ? கேன் ஷீ வெயிட் ஃபார் மீ? அவளால் எனக்காக காத்திருக்க முடியுமா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். அவர்களால் கதவை திறக்க முடியுமா? அந்த கதவை திறக்கிறது ரொம்ப கஷ்டமாக தெரியுது. அவங்களால கதவை திறக்க முடியுமா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க. முடியுமா? கேன். யாரால் முடியுமா? அவர்களால். அவர்களால்னா தே. கேன் தே? ஓகே, என்ன செயலை செய்ய முடியுமா? திறக்க முடியுமா? ஓப்பன். எதை? கதவை. த டோர். கேன் தே ஓப்பன் தி டோர்? அவங்களால கதவை திறக்க முடியுமா? இப்போ உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான கேள்வி எப்படி உருவாக்குன்னு தெரிஞ்சிருச்சா? சூப்பருங்க, வெரி குட். ஈஸியாக புரிஞ்சிருச்சா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட்டுங்க. இங்கே நான் பாசிட்டிவான 3 தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த தமிழ் சென்டென்ஸ்க்கு பாசிட்டிவாக எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே நான் 3 தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ இந்த 3 தமிழ் சென்டென்ஸ்க்கும் நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவான ஒரு சென்டென்ஸ் எப்படி பேசுகிறது, அதே மாதிரி பாசிட்டிவாக ஒரு கேள்வி எப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெகட்டிவாக ஒரு சென்டென்ஸ் எப்படி பேசுகிறது, அதே மாதிரி நெகட்டிவாக எப்படி ஒரு கேள்வி கேட்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக ஷார்ட்டாக கற்றுக்கலாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்களேன். அவளால் முடியாது. இங்கே நல்லா கவனிங்க. இந்த சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எது காமிச்சு கொடுக்கு? முடியாது. பாருங்களேன், முடியாது அப்படின்னா நம்ம நெகட்டிவாக தானே பேசுகிறோம். முடியாதுப்பா. புரிஞ்சா உங்களுக்கு? அதுவே முடியும் அப்படின்னா பாசிட்டிவாக சொல்கிறோம். முடியும். பாசிட்டிவ் சென்ஸ். முடியாது நெகட்டிவ் சென்ஸ். ஓகேங்களா? ஓகே ஓகே இந்த சென்ஸ் நம்ம எப்படி பேசலாம்? ரொம்ப சிம்பிள் தாங்க. உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் வரிசையாக பண்ணுங்க பார்க்கும். அவளால் முடியாது அப்படின்னா ஷீ கேன். ஷீ கேன் அப்படின்னா முடியும், அவளால் முடியும். இப்போ இந்த கேன் அப்படிங்கிற மாடல் ஆக்சிலரி வேர்போட நாட் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஷீ கேன் நாட், அவளால் முடியாது. ஷீ கேன் நாட், அவளால் முடியாது. ஓகே, இந்த கேன் நாட் இதை நம்ம எப்படி பேசலாம் அப்படின்னா
நீங்கள் இப்படி பேசி பழகுங்க. she can't, she can't, அவளால் முடியாது. நல்லா கவனிங்க. cannot, இதுதான் நம்ம can't அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, புரிஞ்சா? அவளால் முடியாது அப்படின்னா she can't, அவளால் முடியாது. இப்போ அடுத்து பாருங்களேன், அவளால் முடியாதா? இங்கே நம்ம கேள்வியாக கேட்டிருக்கோம். எப்படி கேட்டிருக்கோம்? முடியாதா, நெகட்டிவாக கேள்வியாக கேட்டிருக்கோம். ஸோ இந்த கேள்வி எப்படி கேட்கலாம்? எல்லாருக்கும் கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சு சூப்பருங்க. can't she, அவளால் முடியாதா. என்ன பண்ணியிருக்கோம்? சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் வச்சு பேசும்போது அது நெகட்டிவ் சென்ஸாக இருக்குது. அதுவே காண்ட் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம பேசும்போது அது நெகட்டிவான கேள்வி வாக்கியமாக இருக்குது. தட்ஸ் ஆல், அவ்வளோதான். இந்த காண்ட்டுக்கு 2 அர்த்தம் இருக்குங்க. காண்ட் அப்படின்னா முடியாது, அதுவே காண்ட் அப்படின்னா நெகட்டிவாக கேள்வியாக வரும்போது முடியாதா அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ நம்ம இந்த நெகட்டிவ் சென்ஸ் அந்த நெகட்டிவான கேள்வி வாக்கியத்தை வச்சு சிம்பிளாக ஒரு சில சென்ஸ் வச்சு நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இங்கே நான் 2 சென்ஸ் இருக்கேன். இந்த 2 சென்ஸ்க்கு எல்லாராலுமே ஈஸியாக இங்கிலீஷில் பேச முடியும். பார்க்கலாமா? அவனால் வேகமாக ஓட முடியாது, அவனால் வேகமாக ஓட முடியாது. நல்லா கவனிங்க, முடியாது நெகட்டிவாக பேசியிருக்கோம். ஸோ அப்போனா நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி பேசணும். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை தான் பேசணும். யாரால் முடியாதுன்னு சொல்லியிருக்கோம்? அவனால். அவனால் அப்படின்னா ஹி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பேசணும்? காண்ட், முடியாது. ஹி காண்ட், அவனால் முடியாது. என்ன செயலை செய்ய முடியாது? பாருங்கள், என்ன செயலை செய்ய முடியாது? ஓட முடியாது. ரன். ஹி காண்ட் ரன், அவனால் ஓட முடியாது. எப்படி ஓட முடியாதான்? வேகமாக ஓட முடியாது. வேகமாக அப்படின்னா ஃபாஸ்ட். இப்போ சேர்ந்து பேசுங்க. he can't run fast, அவனால் வேகமாக ஓட முடியாது. நீங்களே என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸை பாருங்களேன். இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நோட்டில் தனியாக நோட் பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்களாம் 50 சென்டென்ஸ் எழுதி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த காண்ட் அப்படிங்கிறது மறக்கவே மறக்காது. என்னால் பாட முடியாது, அவனால் வர முடியாது, எங்களால் போக முடியாது, அவனால் தூங்க முடியாது, அவளால் சமைக்க முடியாது, என்னால் ஹோம்ஒர்க் எழுத முடியாது, என்னால் கடைக்கு போக முடியாது, என்னால் அவங்க கூட பேச முடியாது. ஸோ நீங்களாம் நிறைய சென்ஸ் என்ன பண்ணுங்கள், பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் கேள்வி வாக்கியம், நெகட்டிவ் கேள்வி வாக்கியம் எழுதி பேசி ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது மறக்கவே மறக்காதுங்க. எப்படிங்க மறக்கும்? ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணால் எப்படி நம்மளுக்கு மறக்கும்? டெஃபினட்டாக மறக்கவே மறக்காது. ஓகே, ஹி காண்ட் ரன் ஃபாஸ்ட், அவனால் வேகமாக ஓட முடியாது. இப்போ அடுத்த சென்ஸ் பாருங்களேன், அவனால் வேகமாக ஓட முடியாதா? பாருங்களேன், முடியாதா கேள்வியாக கேட்டிருக்கோம். முடியாதா அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி பேசணும். முடியாதா அப்படின்னா காண்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பேசணும்? யாரால் முடியாதான்னு கேட்டிருக்கோம். அவனால். காண்ட் ஹீ, என்ன செயலை செய்ய முடியாதான்னு கேட்டிருக்கோம். ஓட முடியாதா. எப்படி ஓட முடியாதான்னு கேட்டிருக்கோம். வேகமாக, ஃபாஸ்ட். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். நல்லா கவனிங்க, இங்கே இருக்கிற காண்ட் அப்படிங்கிறத நம்ம தூக்கி ஃபர்ஸ்ட் பேசிட்டோம் அப்படின்னா அது நெகட்டிவான கேள்வி வாக்கியமாக மாறிடும். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தாங்க. இப்போ உங்களுக்கு நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இப்போ இது வரைக்கும் நம்ம 4 டைப்ஸ் ஆஃப் சென்ஸ் பார்த்துருக்கோம். பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் கேள்வி வாக்கியம், நெகட்டிவ் அண்ட் தென் நெகட்டிவ் கேள்வி வாக்கியம். 4 சென்ஸ் ரொம்ப டீட்டெயிலாக சிம்பிளாக பார்த்து முடிச்சாச்சுங்க. இப்போ அவங்களுக்கான சிம்பிளான டெஸ்ட். இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். ஸோ மறக்காமல் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் தான் காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஃபைனலாக உங்களுக்கான டெஸ்ட் வந்துச்சுங்க. ஸோ தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா என் கூட சேர்ந்து பின்னாடியே பேசுங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இப்போ எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி நீங்கள் நிறைய ஃபார்மெட்டில் சப்ஜெக்ட்டு வேர்பை மாற்றி நிறைய எழுதி பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு உங்களுக்கு வேணும் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் சப்ஜெக்ட் வேர்பெலாம் மாற்றி வேணும் அப்படின்னா நம்ம 30 days கிளாஸஸ்க்குள்ளே, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக Day 21 PDF-க்குள்ளே உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்டிவ் வேர்பையும் மாற்றி நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அது உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உன்னால் நீந்த முடியும், இதை நம்ம பாசிட்டிவாக பேசியிருக்கோம் பார்த்தீங்களா. உன்னால் நீந்த முடியும் எப்படி பேசலாம், அதை ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். உன்னால் முடியும், யூ கேன், என்ன செயலை செய்ய முடியும், நீந்த முடியும், ஸ்விம், உன்னால் நீந்த முடியும், யூ கேன் ஸ்விம். ஓகே, அடுத்து பாருங்களேன், உன்னால் நீந்த முடியாது, நெகட்டிவாக பேசியிருக்கோம். உன்னால் நீந்த முடியாது எப்படி பேசலாம்? சூப்பர், உங்களை ஆன்சர் அப்படி காமெண்ட்டில் வரிசையாக பண்ணுங்கள். யூ காண்ட்
ஸ்விம் உன்னால் நீந்த முடியாது. இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? கேன் அப்படிங்கிற மாடல் ஆக்சிலரி வெர்போட நாட் ஆட் பண்ணி பேசியிருக்கோம். உன்னால் நீந்த முடியாது. அடுத்து பாருங்களேன், உன்னால் நீந்த முடியுமா? இந்த சென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாசிட்டிவாக கேள்வி கேட்டிருக்கோம். பாருங்களேன், முடியுமா முடியுமா அப்படின்னா எப்படி கேட்கலாம்? கேன் வச்சு தான் கேட்கணும். ஓகேங்களா? கேன் யாரால் முடியுமா? உன்னால். யூ கேன் யூ என்ன செயலை செய்ய முடியுமா? நீந்த முடியுமா? ஸ்விம் கேன் யூ ஸ்விம் உன்னால் நீந்த முடியுமா? ஓகே, அடுத்து பாருங்களேன், உன்னால் நீந்த முடியாதா? நெகட்டிவாக கேள்வி கேட்டிருக்கோம். என்ன பண்ணணும்? காண்ட் யூ ஸ்விம் உன்னால் நீந்த முடியாதா? நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல இப்போ உன்னால் அப்படின்னா இந்த இடத்துல அவனால். இப்போ நீந்துறதுக்கு பாட. அவனால் பாட முடியும். அவனால் பாட முடியாது. அவனால் பாட முடியுமா? அவனால் பாட முடியாதா? இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, சப்ஜெக்டிவ் வேர்பையும் மாற்றி உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ நீங்களாம் என்ன பண்ணுங்கள், எழுதி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு இப்போ ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். ஸோ இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லணுங்க. இப்போ வரைக்கும் நம்ம கேன் வச்சு எதுக்காக பயன்படுத்தி பேசணும் அப்படின்னா நம்மகிட்ட ஒரு திறமை இருக்குது, நம்மளால் ஒன்று செய்ய முடியும், நம்மளால் ஒன்று செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்கு நம்ம கேன் வச்சு பேசணும். இப்போ ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேன் வச்சு நம்ம ஆஸ்கிங் பெர்மிஷன். ஒருத்தங்க கிட்ட நம்ம பெர்மிஷன் கேட்குறதுக்கு நம்ம கேன் வச்சு கேட்கலாம். ஆனால் இந்த கேன் வச்சு பெர்மிஷன் கேட்கும்போது குறிப்பிட்ட சில பேர்கிட்ட மட்டும்தான் நம்ம கேன் வச்சு பெர்மிஷன் கேட்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நீங்கள் என்னோடய ஃப்ரெண்ட் ஓகேங்களா, நான் உங்ககிட்ட கேன் வச்சு பேசலாம். எனக்கு ஒருத்தவங்களை ரொம்ப தெரியும், அவங்கக்கிட்ட நான் கேன் வச்சு பேசலாம். என் பக்கத்துலேயே இருக்காங்க என்னோடய வீட்டில் இருக்கவங்க கிட்ட, சொந்தக்காரங்க கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் கேன் வச்சு பெர்மிஷன் கேட்கலாம். ஆனால் இதுவே நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன், என்னோடய பாஸ் கிட்ட போய் நான் கேன் வச்சு என்னால் பெர்மிஷன் கேட்க முடியாது. ஸோ அதுக்கு வேறு ஒரு மாடல் ஆக்சிலரி வெர்ப் இருக்குது, அது நான் உங்களுக்கு தனியாக பின்னாடி சொல்லிக் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ கேனோட யூசேஜ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் நம்மளுடைய எபிலிட்டி சொல்கிறதுக்கு, செகண்ட் பார்த்திங்கன்னா ஆஸ்கிங் பெர்மிஷன். அந்த பெர்மிஷன் யார்கிட்ட கேட்கணும்? கேன் வச்சு என்னோடய ஃப்ரெண்டு, எனக்கு யாரெல்லாம் தெரியுமோ, யாரெல்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களோ, யார்கிட்ட நான் சகஜமாக ஜாலியாக பேசணும், அவங்கக்கிட்டலாம் கேன் வச்சு நம்ம பேசலாம், பெர்மிஷன் கேட்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன்று பாருங்களேன், நான் இப்போ போகலாமா? நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸாக எல்லாம் சேர்ந்து இருக்கிறோம், எனக்கு டைம் ஆச்சு, நான் இப்போ போகலாமா? பார்த்தீங்களா, நான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன். நான் எப்படி கேட்குறதா, நான் இப்போ போகலாமா, பெர்மிஷன் கேட்குறேன், நான் போகலாமா? இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. சரிங்க, ஸ்ட்ரக்சர் நான் மாற்றி எழுதியிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கேன் வச்சு தான் பெர்மிஷன் கேட்கணும். கேன் யார் கேட்குறா? நான், ஐ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பேசணும் அப்படின்னா வெர்ப். வெர்ப் என்ன? போகிறது தான். கோ. எப்போ? இப்போ போகலாமா? தட்ஸ் ஆல். கேன் ஐ கோ நவ்? கேன் ஐ கோ நவ்? இப்போ நான் போகலாமா? இது பார்த்தீங்க அப்படின்னா என்னால் போக முடியுமா அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் கிடையாது. மாடல் ஆக்சிலரி வெர்ப் பார்த்திங்கன்னா நம்ம பேசக்கூடிய டோனை பொறுத்து மாறும். இங்கே என்ன தாட்டோடு பேசணும்? நான் இப்போ போகலாமா, பெர்மிஷன் கேட்குறேன். இந்த இடத்துல என்னால் போக முடியுமா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்க வரல, நான் பெர்மிஷன் கேட்குறதுனால கேன் ஐ கோ நவ், நான் இப்போ போகலாமா? புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? பெர்மிஷன் கேட்கும்போது கண்டிப்பாக கேன் வச்சு தான் கேட்கணும். இந்த இடத்துல தமிழில் இந்த அர்த்தம் கொடுக்காது, என்னால் போக முடியுமா அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்காது. இங்கே நம்ம எபிலிட்டியை பேச வரல, பெர்மிஷன் கேட்குறோம், ஆஸ்கிங் பெர்மிஷன் கேட்குறோம். போகலாமா, நான் இப்போ போகலாமா? புரிஞ்சா? அடுத்து பாருங்களேன், நான் இங்கே உட்காரலாமா? நாங்கள் உட்காரலாமா? பெர்மிஷன் தானே கேட்குறோம். ஒரு 10 பேர் உட்காந்து பேசுகிறாங்க, ஒரு சீட் ஃப்ரீயாக இருக்குது, நாங்கள் உட்காரலாமா கேட்குறோம். பார்த்தீங்களா? பெர்மிஷன் கேட்குறோம். என்னால் இங்கே உட்கார முடியுமா அப்படின்னு கேட்க வரல, நாங்கள் உட்காரலாமா. ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் ஒன்று போல் தெரியும், பட் நம்ம பேசக்கூடிய டோனை பொறுத்து மாறும். நான் இங்கே உட்காரலாமா அப்படின்னா கேன் ஐ சிட் ஹியர்? ஹியர்னா இங்கே. ஓகேங்களா? கேன் ஐ சிட் ஹியர்? கேன் ஐ சிட் ஹியர்? நாங்கள் உட்காரலாமா? புரிஞ்சா? இதை தமிழில் இப்படி போட்டு பார்த்திங்கன்னா இப்படி ஒரு மீனிங் வரும், என்னால் இங்கே உட்கார முடியுமா அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கும். பட் இங்கே நம்ம அதை பேச வரல, நாங்கள் உட்காரலாமா அப்படின்னு தான் கேட்க வரேன். கேன் ஐ சிட் ஹியர்? நாங்கள் உட்காரலாமா? ரெண்டுக்குள்ளே அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிச்சா? பெர்மிஷன் கேட்கும்போது கேன் வச்சு தான் கேட்கணும். ஓகே, அடுத்து பாருங்களேன், நான் உன் பேனாவை பயன்படுத்தலாமா?
பெர்மிஷன் கேட்குறோம். நான் பேனாவை யூஸ் பண்ணிக்கலாமா? புரிஞ்சா? எப்படி பேசலாம்? Can I use your pen? Can I use your pen? நான் உன்னோட பேனாவை பயன்படுத்தலாமா? ஈஸியாக புரிஞ்சிச்சா? நம்ம பெர்மிஷன் கேட்கும் போது கேன் வச்சு கேட்கலாம். இந்த இடத்துல நம்மளோட எபிலிட்டியை சொல்ல வரல, பெர்மிஷன் தான் கேட்குறோம். கேனுக்குள்ள அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்கா? நான் உங்களுடன் வரலாமா? நான் உங்கள் கூட வரலாமா? பெர்மிஷன் கேட்குறேங்க. ஓகேங்களா? நான் உங்கள் கூட வரலாமா? நான் உங்களுடன் வரலாமா? எப்படி கேட்கலாம்? கேன் ஐ. இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? கேன் ஐ. நெக்ஸ்ட்டு வேர்பை தான் பேசணும். வேர்புன்னா வர்றது. வருதுங்களா சில இங்கிலீஷில்? கம். கேன் ஐ கம்? நான் வரலாமா? இந்த இடத்துல நம்ம கேன் வச்சு பேசியிருக்கோம். அதான் நான் சொன்னேன், நமக்கு பாஸ் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா, நமக்கு ஒரு டீச்சர் இருக்காங்க, மேம் இருக்காங்க அப்படின்னா, அவங்ககிட்ட போய் கேன் அப்படிங்கிறத நம்மளால் பேச முடியாது. அப்படி பேசுவேன்னா மே அப்படின்னு பேசுவோம். மே அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப பொலைட்டாக கேட்போம். நான் உள்ளே வரலாமா? நான் உள்ளே வரலாமா? மே கமின்? நான் உள்ளே வரலாமா? புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? கேன் வச்சு பேசும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலி கிட்ட, தெரிஞ்சவங்க கிட்ட, க்ளோஸாக இருக்கவங்க கிட்ட நம்ம கேன் வச்சு பெர்மிஷன் கேட்கலாம். கேன் ஐ கம்? நான் வரலாமா? யாருடன்? உங்களுடன். வித் யூ. அடுத்து பாருங்கள், நான் இங்கே தங்கலாமா? நைட் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வெளியில் போகிறதுக்கு ரொம்ப ரிஸ்க்கு தான். கேட்க நான் இங்கே தங்கலாமா? எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். கேன் ஐ தங்குறதுக்கு ஸ்டே அப்படின்னு சொல்லுவோம். கேன் ஐ ஸ்டே எங்கே? ஹியர். கேன் ஐ ஸ்டே ஹியர்? நான் இங்கே தங்கலாமா? நெக்ஸ்ட் ஒன், நான் இப்போ சாப்பிட்லாமா? நான் இப்போ சாப்பிட்லாமா? கேன் ஐ ஈட் நவ்? நான் இப்போ சாப்பிட்லாமா? ஈஸியாக இருக்கா? இப்போதைக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. நீங்கள் இப்போ சாப்பிட்லாம். யூ கேன். நீங்கள் சாப்பிட்லாம். புரிஞ்சு ஷார்ட்டாக சொல்லலாம். ஓகேங்களாங்க? ஈஸியாக இருக்கா? ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் எல்லாமே புரிஞ்சிச்சு. கேன் வச்சு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் சொல்லுங்கள் பார்ப்போம். நம்மகிட்ட இருக்கிற எபிலிட்டியை பேசுகிறதுக்கு கேன் வச்சு பேசணும். நம்ம ஒருத்தவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்கும்போது கேன் வச்சு கேட்குறோம். அந்த பெர்மிஷன் யார்கிட்ட கேட்கும்போது அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நம்ம ஃபேமிலி கிட்ட, நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட, நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க கிட்ட நம்ம கேட்கும்போது கேன் வச்சு பெர்மிஷன் கேட்கலாம். கேனோட யூசேஜ் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சிலது இருக்குது, பட் அது இப்போதைக்கு நமக்கு தேவையில்ல. இதுதான் நம்ம 90% பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட எபிலிட்டியை சொல்கிறதுக்கும் நம்ம ஆஸ்கிங் பெர்மிஷன் கேட்குறதுக்கும் பார்த்திங்கன்னா கேன் வச்சு நம்ம பேசுவோம். ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த கேன் வச்சு ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லிக் கொடுத்துன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு இப்போ வரைக்கும் வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணும்போது இந்த வீடியோ என்ன ஆகுனா நிறைய பேருக்கு ஷேர் ஆகுங்க. ஓகேங்களா? ஓகே, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்த வீடியோ பற்றி? உங்களுடைய கருத்துக்களே எனக்கு காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க் இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.